இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது சில முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், அடுத்ததான் நீங்கள் நார்மலான ஆதார் கார்டு வச்சுருந்தீங்கன்னா பிவிசி ஆதார் கார்டுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து பெறுவது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். ஆதார் அது ஒரு சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆதார் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு ஐடென்டி கார்டாக ப்ரூஃப்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆதார் டஸ் நாட் டேக் கேர் ஆஃப் ப்ரைவசி கன்சர்ன் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே ஆதார் கார்டுடைய டேட்டா செக்யூராகவும் சேஃபாகவும் என்கிரிப்டடாகவும் இருக்கும், எந்த ஒரு ப்ரைவசி ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அது ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது மட்டும் இல்லாமல் அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறந்த நபருடைய ஆதார் கார்டை ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் டீஆக்டிவேஷன் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் அன்ஆத்தரைஸ்ட் யூசேஜ் ஆஃப் ஆதார் ஆஃப் டிகிரீஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஹஸ்லே ஃப்ரீ மெக்கானிசம் ஃபார் ரிப்போர்ட்டிங் டெத் கம்ப்ளீட் டிஜிட்டல் ப்ராசஸ். இதற்கு எந்த ஒரு பேப்பரும் இல்லை, நீங்கள் ஆன்லைன்லேயே இதற்கு அப்ளை பண்ணலாம். ரபஸ்ட் மெக்கானிசம் டு ப்ரிவென்ட் அன்ஆத்தரைஸ்ட் ரிப்போர்ட்டிங் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இறந்த நபருடைய ஆதார் கார்டுடைய டீட்டெயில்ஸ் அல்லது டேட்டா தவறாக பயன்படுத்தி தடுப்பதற்கு இதை ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக பிவிசி ஆதார் கார்டுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து பெறுவதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். மை ஆதார் .uida.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா வெல்கம் டு மை ஆதார்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கேப்ச்சர் கூட என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி வரும். பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே அப்கிரேடர்னு சொல்லிட்டு ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கிளிக் டு ஆர்டர் ஏ செக்யூர் வாலெட் சைஸ்ட் ஆதார் பிவிசி கார்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ப்ரிவியூன்னு சொல்லி ஷோ ஆகும். பிவிசி ஆதார் கார்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் ப்ரிவியூ பண்ணிக்க முடியும். ஏற்கனவே 50 ருபீஸ் இருந்தது, தற்போது 75 ருபீஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிவிசி ஆதார் கார்டிலே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் டியூரபிள் கன்வீனியன்ட் டு கேரி இன் வாலெட் கோஸ்ட் இமேஜ் அண்ட் மைக்ரோ டெக்ஸ்ட் ஆர்டர் ₹75 இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓல்டு ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரீவியூவாக பார்த்துக்கொள்ள முடியும். அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதே பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது கீழே ஆர்டர் பிவிசி கார்டு சொல்லிட்டு செல்ஃப் ஆதார்னு இருக்கும். நீங்கள் உங்களுக்கே ஆர்டர் பண்ணிங்கன்னா செல்ஃப் கொடுத்துங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆதார்ஸ் கொடுத்துங்க. அதற்கு கீழே உங்களோட நேம், ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதற்கு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு ரெக்வஸ்டட் ஆதார் பிவிசி கார்டு வில் பி டெலிவர் ஆன் ரிஜிஸ்டர் அட்ரஸ் ஆன் தட் பிவிசி கார்டு. அதாவது உங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் தான் அந்த பிவிசி கார்டு டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டெமோகிராஃபிக் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ் டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த பிவிசி ஆதார் கார்டில் வரும்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் செக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஆர்டரிங் ஆஃப் ஆதார் பிவிசி கார்டு இஸ் மேட் வித் ஃபுல் நாலேஜ் அண்ட் கன்சென்ட் ஆஃப் ஆதார் நம்பர் ஹோல்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆதார் நம்பர் ஹோல்டர் இஸ் அவேர் தட் ஆர்டர் பிவிசி கார்டு வில் பி டெலிவர் ரிஜிஸ்டர் அட்ரஸ் ஆஃப் ஆதார் நம்பர் ஹோல்டர்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 75 ருபீஸ் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதில் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டே ரெக்வஸ்டட் சொல்லிட்டு 75 ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடும். அதில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதன் பிறகு ட்ராக் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஹோம் பேஜில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பயன்படுத்தி
ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி 15 to 30 டேஸ்லேயே வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாக டெலிவரி பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு சின்ன டவுட் வந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.